ஐயா கருணாகரன் அவர்கள் விஜயமங்கலம் அவர்களுக்கு முனைவர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நல்லாடை அணிவித்து சிறப்பு செய்கின்றார்கள். 2 நிமிஷம் ஒரு முக்கியமான ஜோதிட கருத்தை தெரிவிக்கிறதுங்க. ஐயா, இன்னைக்கு ஒரு ஜாதகம் இப்ப கொண்டு வர்றாங்க. இன்னத்த தேதி குறிச்சுக்கிறோம், ஜாதகர் பிறந்த தேதியை குறிச்சுக்கிறோம், கழிக்கிறோம். இத்தனை வயசு, இத்தனை மாசம், இத்தனை நாள் அப்படின்னு அதுல வருது. ஒரு திசை வருஷத்தை கூட்டி அந்த வயசுக்கு மேல வர்ற திசையோடு நிறுத்திக்கிறோம். இந்த கூட்டி கழிச்சு வச்சுக்கிறோம் இல்லைங்களா, அந்த கழிச்ச தொகையை கொண்டு போய் அப்படியே திசை வருஷத்தில் போட்டு கழிச்சிடுறோம். அப்புறம் அதுல இருந்து திசை இருப்ப நிர்ணயம் பண்ணிடுறோம். ஆனா இது சரியான முறை அல்ல. திசை வருடம் என்பது 360 நாள், நடைமுறை வருடம் என்பது 365 நாள். ஆகையினால இந்த நடைமுறை வருடத்தை திசை வருடமாக மாற்றித்தான் அந்த திசை வருடத்தில் கழிக்க வேண்டும். அப்பதான் தசா புத்தி அந்தர பலன் சரியாக இருக்கும். வாய்ப்புக்கு நன்றி. பிறன் ஊனுன்று தன்னூன் பெருக்க செய்பவர் எங்கனம் ஆளும் அருள். என்னன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகற்கு. நானே சர்மார்க்க சங்கமான இந்த சங்கத்துக்கு 40 வருஷத்துக்கு முதல்ல இருந்து எனக்கு அறிமுகம் இருக்குது. வேதாத்திரி மகரிஷி, அருட்செல்வர் மகாலிங்கம் எல்லாம் உட்கார்ந்து இந்த சன்மார்க்கத்தை பற்றி விவாதிச்சிருக்கிறோம். அந்த விளைவு என்னுடைய ஆய்வுல பாலும் கூட குடிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்தை, உறுதியான கருத்துக்கு நான் வந்தேன். ஒரு 6-7 வருஷம் பால சம்பந்தமானதையும் கூட நான் ஒதுக்கிட்டேன். கடுமையான ஜீவகாருண்யம் இதுதான் சரியானது. ஆனா இந்த ஜீவகாருண்யத்தை கடைப்பிடிக்கிறதுக்கு நம்ம உடல் ஒத்துழைக்கணும். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மாற்றத்தை செய்துட்டு தான் இந்த ஜீவகாருண்யத்தை கடைப்பிடிக்கணும். ஆனா இதுதான் சரியான ஜீவகாருண்யம். வாடிய பயிரை கண்ட வள்ளலார் தாயும் பசுவும் பிரியமா பால் கொடுத்துட்டுமே குடிச்சிட்டும் இருக்கிறத பிரிச்சுட்டு எடுக்கிற பாலை கருணையே வடிவான கடவுள் ஏத்துக்குமா? சிந்தியுங்கள். வாய்ப்புக்கு நன்றி. ஐயா மேடைக்கு. இப்பொழுது ஐயா அவர்கள் சொன்ன கருத்தை பாராட்டி, மற்றபடி அவருடைய அனுபவங்களை எல்லாம் நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலாக சொன்ன ஐயா அவர்களுக்கு முனைவர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நல்லாடை அணிவித்து சிறப்பு செய்கின்றார். நினைவு பரிசாக நாட்காட்டியும் நூல்களையும் வழங்கி இருக்கின்றார். உரத்த கையொலி எழுப்பி பாராட்டுங்களேன்.